வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாத ஒருத்தர் திடீர்னு மரணம் அடைகிறது ஏன்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் ஏன் திடீரென மரணம் அடைவது என்ற கேள்வி வாழ்க்கையின் ஒரு வேதனையான முரண்பாடாகும். யாருக்கு என்றால் வாழ்க்கை தத்துவம் முழுமையாக தெரியாதவர்களுக்கு மட்டுமே. இந்த கேள்விக்கு வெறும் விஞ்ஞானத்தால் விளக்கிவிட முடியாது என்பதால் தத்துவ ரீதியாக, ஆன்மீக ரீதியாக அணுக வேண்டும். 3 விஷயங்கள். முதல்ல, திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு செல்வதற்காக நான் ஒரு டாக்ஸி வாடகைக்கு எடுக்கிறேன் என்றால் மதுரை சென்றடைந்த பின் டாக்ஸியிலிருந்து இறங்கி விடுவேன். அதே போல ஆன்மா அதனுடைய பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்காக மனித உடலை ஒரு வாகனமாக வாடகைக்கு எடுத்திருக்கிறது. வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் ஆன்மா உடலை விட்டு வெளியேறிவிடும். எப்பொழுது வெளியேறும்? அதாவது எப்பொழுது மரணம் ஏற்படும்? தன்னுடைய நோக்கம் நிறைவேறிய பிறகு. சுவாமி விவேகானந்தர் 39 வயதிலும் இயேசு கிறிஸ்து அவர்கள் 33 வயதிலும் என சொல்லுகிறார்கள். இங்கே நோக்கம் நிறைவேறிவிட்டால் மரணம் ஏற்படுகிறது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், நண்பர் குப்புவை பார்த்து, நீ பயங்கர லக்கி பர்சன், உனக்கு கிடைத்திருக்கிற மனைவி 24 கேரட் தங்கம். இந்த குப்பு என்பவர் பேங்கு கூட போகிறதில்லை, எல்லா வேலையையும் அந்த அம்மா தான் செய்வார்கள். குப்பு நைட்டு 12 மணிக்கு எழுந்து டீ கேட்டாலும் ஒரு சிறு அளவு கூட எரிச்சல் படாமல் டீ போட்டு கொடுத்து அவர்கள் அந்த டீயை குடித்து முடிக்கும் வரை தூங்கவும் மாட்டார்கள். மற்றவர்கள் மீது அதிக அக்கறை கொண்ட நல்லவர்கள் கெட்ட பழக்கமே இல்லாதவர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் தங்களை தியாகம் செய்து தமது ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல், அதுவும் மற்றவர்களின் மன அழுத்தத்தை தங்களுக்குள் ஏற்றிக்கொண்டு தமது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து கொண்டே இருந்தால் திடீரென மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. மற்றவர்கள் பார்வைக்கு அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் தமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை 5 அளவு முறையை கடைப்பிடிக்காமல், அதிலும் குறிப்பாக எண்ணம், மன உளைச்சலில் வாழும் பொழுது ஆண்டவன் பார்வையில் அவருக்கு அவர் தீயதை செய்திருப்பதால் தான் இந்த நிலைமை ஏற்படுகிறது. இது 2வது விஷயம். 3வதாக, கொண்டு வந்த சஞ்சீத கர்மத்தில், அதாவது ஜோதிடத்தில் கர்சஸ், சாபம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. மிகப்பெரிய தவறான செயல்களை நம் முன்னோர்கள் செய்ய, அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு சாபம் விட்டிருந்தால் துர்மரணங்கள் நடக்க இது ஒரு காரணம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நாம் பிறப்பு இறப்பு பற்றி அதிகம் கவலைப்படாமல் வாழும் காலத்தில் என்னுடைய கடமைகளை, 5 கடமைகளை எனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் செய்கிற அளவிலே நம்மை சீர்திருத்தம் செய்ய செய்ய விரைவிலே இறை உணர்வு பெற்று ஒரு நிறைவான ஆனந்தமான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு பிறருக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ முயற்சிப்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை Facebook, Instagram, LinkedIn இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.